ஆமாம் நம்ம ஊர் புள்ள தனியாக வந்திருக்கு, திடீர்னு மயக்கம் போட்டு வந்துருச்சு. எப்படிம்மா தனியாக விட்டு வர முடியும்? இங்கே தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். மா இத்தனை நாள் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு நாள் தானே. சந்துரு சந்துரு மேடம் 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 பதாதீங்க. சந்துரு பேங்க் பாஸ்போர்ட்டும் பத்திரமா இருக்கு. பார்க்க தான் கொஞ்சம் திடமா இருப்பேன், ஆனால் எதையும் எடுத்துக்கலாம் உள்ள. சந்துரு திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டீங்க. உங்களால் நான் இப்போ வேண்டிய ஃப்ளைட் மிஸ். நான் அவனை கொன்னுட்டேன். ஐயோ கடவுளே, அவன் மூஞ்சி எல்லாம் ரத்தம். யார் மேடம் கொன்னீங்க? சந்துருவை நான் அங்க பார்த்தேன். நான் இங்க அவனை காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன். தலையை வெட்ட இடத்துல பார்த்தீங்களா? சந்திரசேகர். என்ன சொல்றீங்க? இவர் அங்க இருந்தாரா? தலையை வெட்ட இருக்கலையா? சேச்சி நோக்கி கொள்ளுங்க, ஒரே நிமிஷம் ஃபோன் பண்ணுறேன். அந்த 4 பேர் யார் தலை வெட்டினாங்கன்னு தெரியல, ஆனால் ஒரு இந்தியன் தலை வெட்டியிருக்காங்க. சந்துரு உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு லாயர் பிடிச்சோன்னா ஃபுல் டீடைல்ஸ் கிடைச்சிரும். பார்த்துடலாம். என் அப்பா ஃப்ரெண்டு ஒரு லாயர் இங்க இருக்காரு. இதுல அட்ரஸ் இருக்கு. வாங்கம்மா போலாம். சேச்சி போய் வரோம். யாருக்கு தண்டனை நிறைவேற்றினாங்கன்னு டீட்டெயில்ஸ் அஃபிஷியலி வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் எனக்கு வேண்டப்பட்டவர் மூலமாக விவரம் கேட்டிருக்கேன். மார்னிங்குள்ள தெரிஞ்சிட்டோம். நீ ரெஸ்ட் எடுமா, கவலைப்படாத. அல்லாஹ் நம்ம கூட இருக்கான். மா என்னமாச்சு? மா என்னம்மா இப்படி உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு? யாரோ இப்பாலும் ஒரு பையன் தலையை வெட்டியிருக்காங்க. அப்போ எதிர்பாராம கத்தி வந்துருச்சுன்னு மற்றவங்க தண்டனை தள்ளி வச்சிருக்காங்களாம். இது இந்த ஊர்ல முறை. உன் சந்துரு உயிரோட தான் இருக்காரு, அவருக்கு ஒன்றும் ஆகல. ஐயா பாருங்க அம்மாக்கு என்னாச்சு? மா சந்துரு உயிரோட தான் இருக்காரு, நம்ம போய் பார்க்கலாம். சந்துரு ஸ்ரீலா தனியாக வந்த? பாட்டி வரலையா? அவங்க எப்படி இருக்காங்க? பாட்டி அவங்களால வர முடியல. she had an attack. she's stable now. பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கூடவே சிவா இருந்து பார்த்துக்கிறான். கவலைப்படாத சந்துரு. அதான் நான் வந்துட்டேன்ல, இன்னும் ஒரு 2-3 நாள் தான். பேல் எடுத்துடலாம். அப்ளை பண்ணியாச்சு. எனக்கு தெரியும் நீ வருவன். ஸ்ரீலா, நான் எந்த தப்பும் பண்ணல. ஏமாத்திட்டான். ஹே, உன்னை கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவேன். என்னாலதான் நீ இந்த நிலைமையில. I feel so guilty. தேங்க்ஸ்.
हाँ सर. أفهم لا فائدة لذاك. Autistics are immune to law. कोई भी मजहब ये नहीं सिखाता, खास तौर से इस्लाम तो बिल्कुल ही नहीं. The travel agent should be punished. And talking to the government, inshallah. This protest has been initiated worldwide by Ms. Srila Rajan. After the heinous act of beheading an autistic kid Iqbal, the world is looking at Basilistan government for a fair trial to save Chandru. The Basilistan government has to react fast, provide an answer to the protest. I've come all the way from India to free Chandru. மிஸ்டர் சந்திரசேகர், உங்களை போன்ற வெளிநாட்டவர்களுக்கு எங்களுடைய சட்ட திட்டங்கள் கடுமையாக தெரியலாம், புரியாமலும் போகலாம். ஆனால் உலகத்திலேயே எந்த நாட்டை விடவும் எங்கள் நாட்டில்தான் மக்கள் ஒழுக்கமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் எங்கள் நாட்டின் சட்ட திட்டங்கள் தான். இவையெல்லாம் உங்கள் நாட்டில் கோஷம் எழுப்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. உங்களை ஏர்போர்ட்டில் கைது செய்தபோது உங்கள் கையில் போதைப் பொருட்கள் இருந்திருப்பதால் நீதிபதிகளான நாங்கள் நினைத்தாலும் இந்த நாட்டின் அரசியல் சட்டப்படி ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வழக்கை உலக நாடுகளின் பார்வைக்கு கொண்டு வந்து விட்டதாலும் நீங்கள் வேண்டுகோள் வைத்திருப்பதாலும் தீர விசாரித்து தீர்ப்பு வழங்குவதற்காக இந்த வழக்கு 1 மாத காலம் தள்ளி வைக்கப்படுகிறது. حضرة القاضي هذا مجرم حقيقي وأطلب منكم قتل له. அவ்வளோதான் ஸ்ரீலா. நீ எனக்காக இவ்வளோ செஞ்சதே அதிகம். நீ இல்லாம நான் ஊருக்கு போக மாட்டேன், எவ்வளவு நாளானாலும். நீ போ, திரும்பி போயிடு. அங்கே உங்கள் அப்பா பார்க்குற பையனே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. முடிஞ்சா பாட்டியை பார்த்துக்கோ. सॉरी सर. शुक्रिया. இவனை எங்கேயோ பார்த்துருக்குமே. இவன் மாலிக் இல்ல? மாலிக்! चले, मेरे पीछे ध्यान से देखो. यारी बात. இவன் நம்ம அமிச்ச ஒரு குருவி 2 மாசம் முன்னாடி மாட்டிக்கிட்டானுங்க. அதுல ஒருத்தன் தலையை வெட்டியாச்சு. இவன் மட்டும் எப்படி உயிரோட இருக்கான்னு தெரியல. ஐ டோன்ட் கேர். இப்போ நான் உயிரோட இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இது இந்தியன் கவர்மெண்ட்க்கு லீக் ஆகிறதுக்குள்ளே அவன் சாகணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் யூ இடியட்? இந்த நாட்டு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் அப்துல் ரஷீத். நான் ஒரு நல்ல குடிமகன். 15 வருஷம் ஆச்சு இந்த நல்ல பேர் எடுக்க. அண்ட் டுடே ஐ எம் எ கிளீன் அண்ட் ஆனஸ்ட் சிட்டிசன் ஆஃப் திஸ் பிரெஸ்டீஜியஸ் கண்ட்ரி. உனக்கு தெரியும் இல்லை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு? என்னுடைய சொந்த சாவே இந்தியாவில் ஏற்பாடு பண்ணுறதுக்கு.
இங்கே இருந்தபடியே என்ன மாதிரி ஒருத்தனை இந்தியாவில் தேடி கண்டுபிடிச்சேன். பாவ், ஐ பிட்டி ஃபார் ஹிம். அன்னைக்கு அவன் சாக போறான்னு அவனுக்கு தெரியாது. இந்தியாவை பொறுத்தவரை இந்த மாலிக் செத்துட்டான். ஐ ஆம் a dead man and the case is closed. इतनी सालों की मेहनत का फल मुझे कल मिलेगा. देखो, there is a multi-million-dollar deal. நாளிலிருந்து நான் அம்பானி விட பெரிய பணக்காரன். நாளைக்கு நடக்கிற ஃபங்க்ஷன்ல இத பிரின்ஸ் அனௌன்ஸ் பண்ண போறாரு. किसी भी तरह की परेशानी नहीं आनी चाहिए and I won't let it happen. இன்னொரு விஷயம், கோர்ட்ல அந்த சந்துரு பையனோட அவன் லவரும் இருந்தா அவளுக்கும் உங்களை பத்தின விஷயம் தெரிய வாய்ப்பு இருக்கு. அவ இங்க எங்கே தங்கியிருக்கான்னு நான் கண்டுபிடிச்சறேன் என்னோட டிராவல் சோர்ஸ் வழியா. Who is this girl? कौन है ये लड़की? I want this girl. आराम ज़ादे. இவ்வளோ லேட்டா சொல்றியா? நீயும் பிசினஸும். டேய், உன்னை ஏன் தெரியுமா இப்போ உயிரோட விடுறேன்? ஏன்னா உனக்கு தான் அவளை அடையாளம் தெரியும். தேடி தேடி அவளை கொல்லு. This is the last chance for you to live. I will do it. I will do it. Assalamu.